ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறதே டெய்லியும் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இன்றைக்கி தட்டைப்பயிர் புளிக்குழம்பு வச்சு வாழைத்தண்டு பொரியல் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தட்டைப்பயிரை நல்லா வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சைடு வாழைத்தண்டு பொரியலுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தரிசி, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிப்பயிர் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்கனாக்கா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். அப்படியே தட்டைப்பயிர் புளிக்குழம்புக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் எடுத்திருந்தேன். இது கூட முருங்கைக்காவும் போட்டால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட முருங்கைக்காய் இல்லாதனால நான் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவடகம் போட்டு தாளிச்சுக்கணும். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து தக்காளியும் இது கூடவே சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரையும் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். இது கூடவே தேங்காய், சோம்பு, வெங்காயம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கனாக்கா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். இதில் மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.